ஹாய்ப்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் ஐனி மாமி பேசுகிறேன். இப்போ பூத்த ஐனி மாமி. இப்போ நம்ம வீட்டில் வந்து பூண்டு மிளகு குழம்பு வைக்க போகிறோம்ப்பா. அதுக்கு தேவையானது என்னென்னு நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே. இந்த ஸ்பூன்லப்பா 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் வந்து கடுகு, ஒரு 5 வரமிளகாய் அதுக்கு தேவையானது வச்சுருக்கேன். 3 வெள்ளைப்பூடு உரித்து நறுக்கி வச்சுருக்கேன். 3 தக்காளி, 100 சின்ன வெங்காயம், அதுக்கு தேவையான கருவேப்பிலை. இந்த ஸ்பூன்லப்பா 1 ஸ்பூன் வந்து தனியாத்தூள், 1 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள், இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் வந்து வீட்டு மசால் பொடி, 50 வெள்ளைப்பூடு வந்து அரைச்சி வச்சுருக்கோம். இதுக்கு தேவையான புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கோம்ப்பா. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டோம். சட்டி காயட்டும். இதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கிறோம். சட்டி காஞ்சிருச்சுப்பா. இதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றுவோம். எண்ணெய் வந்து இதுக்கு நிறையா ஊற்றி பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாமே வதங்கணும்ல எண்ணெயில். இப்போதைக்கு ஒரு 50 எண்ணெய் அளவுக்கு ஊற்றிருக்கேன்ப்பா. அடுத்து நம்ம தேவைன்னா ஊற்றிக்கணும். இப்போ எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் வந்து லைட்டாக காஞ்சிருச்சுப்பா. இது எல்லாமே ஒன்றா போட்டுக்கணும். இப்போ இது கறியிடக்கூடாது, அதனால நம்ம வெங்காயத்தை போட்டுக்கணும். அது மாதிரி வெள்ளைப்பூடையும் போட்டுக்குவோம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுவோம். நல்லா கொஞ்சம் வதங்கட்டப்பா. நம்ம வதங்கவும் பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு வெங்காயம் பூண்டு வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுப்பா. இப்போ 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை போட்டுக்கணும். கருவேப்பிலை வந்து இந்த குழம்புக்கு நிறையா தான் போடணும், அதுக்காக நிறையா போடுறேன். இப்போ தக்காளி வதங்குறதுக்காக நம்ம இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறோம் கொஞ்சம். தேவையான உப்பு போட்டுக்குருவோம். பத்தாட்டினா அடுத்து போட்டுக்கலாம். இப்போயே உடனே போடணும் தேவையில்லை. தக்காளி வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கட்டுப்பா. வதங்கும் பார்ப்போம். இதுப்பா நம்ம மிளகு, ஜீரகம், பூண்டு எல்லாமே வச்சுக்கோங்களா. இது தொண்டைக்கு நல்லா நம்ம சளி பிடிச்சாலும் தொண்டைக்கு வந்து நல்லா மிதமாக இருக்கும்ப்பா. இது வந்து ஒரு மருந்து குழம்பு மாதிரிப்பா. நீங்கள் நல்லா நல்லெண்ணெயை ஊற்றி நல்லா ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம்ப்பா. நம்ம எப்போ வேணாலும் சுட சுட சாப்பாடு வடித்து நம்ம போட்டு சாப்பிட்டுக்கலாம்ப்பா. அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு உங்களுக்கு வெங்காயம், தக்காளி, பூண்டு இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுப்பா. இப்போ 50 வெள்ளைப்பூடு வந்து அரைச்சி வச்சுருக்கோங்களா, அதை வந்து இதை போட்டுக்கிறோம். இப்போ இந்த வெள்ளைப்பூடு 50ஐயும் நம்ம நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கிடுவோம். இந்த குழம்புக்கு எண்ணெய் தான் நிறையா ஊற்றணும். நான் ஏற்கனவே 50 எண்ணெய் ஊற்றிருக்கேன்ல, அது பத்தாது.
இன்னும் 50 எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் நல்லெண்ணெய், அதையும் ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் எவ்வளோ ஊற்றி பண்ணுறோமோ நம்மளுக்கு 1 மாதம்னாலும் அந்த குழம்பு கெடாது. நல்லா வதங்கட்டும். பூண்டு பச்சை வடை போட்டு அரைச்சிட்டோம்ல, இப்போ இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் வந்து மிளகாப்பொடி எடுத்து வச்சுருந்தோம்ப்பா, அதை வந்து போட்டுக்கிறோம். தனியாத்தூள் இருக்குது, அதையும் போட்டுக்குவோம். வீட்டு மசாலா பொடி இருக்குல்ல, அதையும் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிடுவோம். மொத்தம் அந்த குழம்புக்கு 100 எண்ணெய் ஊற்றிருக்குப்பா. நல்லெண்ணெய் நல்லதே வைக்கணும். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் ஊற்றிக்கிடுவோம். இதுக்கு தேங்காய் எதுவுமே ஊற்றக்கூடாது. இப்போ இது கொதிச்சு வேகட்டும். உப்பு உரப்பு இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்குவோம். உப்பு மட்டும் லைட்டாக பத்தலைப்பா, நம்ம இவ்வளோன்னு கொஞ்சோண்டு தூள் உப்பு போட்டுக்குருவோம். இந்த அளவுக்கு போதும். இது சிம்மிலேயே வச்சு கொதிக்க வச்சாதான் நம்மளுக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரும், நல்லாவும் இருக்கும். கொதிக்கட்டுப்பா, நம்ம கொதிக்கவும் பார்த்துக்குவோம். இப்போ நம்மளுக்கு இந்த அளவுக்கு நம்மளுக்கு குழம்பு நல்லா கொதிச்சு வெட்டியிருக்குப்பா. இன்னும் கொஞ்சம் பெரட்னாப்பில் வரணும். இப்போ நல்லா கொதிக்கட்டும். நம்ம சிம்மிலே தான் வச்சுருக்கோம். அப்போ தான் நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு பார்த்தீங்களா, 100 எண்ணெய் ஊற்றினோம், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. அப்போ தான் நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சாலும் நம்மளுக்கு வந்து கெடாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி வச்சுருக்கோம். குழம்புட்டு கம்மியில் இப்போ நம்ம வீட்டில் பூண்டு மேலே குழம்பு வச்சாச்சுப்பா. இப்போ அடுப்பு அமர்த்திடுவோம். அப்படி பவுலு. இப்போ நம்ம வீட்டில் பூண்டு மேலே குழம்பு ரெடி ஆகிடுச்சுப்பா. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி வச்சு பார்த்துட்டு எப்படி நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கப்பா. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்கப்பா. அடுத்து ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய். Gracias.
Ini